தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் புதிதாக வழங்கப்பட்டதில் 1 கோடி ரூபாய் வரை முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. புதிய வாகனங்களில் உள்ள பொருட்களை மாற்றி பழைய உதிரி பாகங்களை பயன்படுத்தியுள்ளதால் பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியை அடுத்த காரணப்புதுச்சேரியைச் சேர்ந்த ஹரிதாஸ் குடும்பத்தினருடன் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 35 சவரன் நகை மற்றும் 3,70,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. பெரம்பலூர் அருகே விவசாயத்திற்காக கிணறு வெட்டும் பணியின் போது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சிறுகுடல் என்ற இடத்தில் கிணறு வெட்டும் போது வெடிக்காத வெடியை எடுத்த தொழிலாளி மூக்கன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தில் செயல்படும் கால்நடை மருந்தகத்தில் மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மழைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் கால்நடைகளுக்கு நோய் தாக்குதல் அதிக வாய்ப்புள்ளதால் உடனடியாக கால்நடை மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.